نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அத்திமிம் லனா நூரனா, எங்கள் இறைவா எங்களுடைய ஒளியை எங்களுக்கு நிரப்பமாக்கி வைப்பாயாக. வக்ஃபிர் லனா, எங்களை மன்னிப்பாயாக. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து வஸ்துக்களின் மீதும் நீயே ஆற்றல் உடையவன். இந்த துவாவை யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கினானோ அந்த சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வினுடைய அந்த ஒளியினுடைய அந்த நிரப்பத்தை தங்களுக்கு நிரந்தரமாக ஆக்கி வைக்குமாறு கேட்பாங்க. இந்த துவாவை யார் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இங்கு பிரார்த்தனை செய்கின்றாரோ எல்லாம் வல்ல இறைவன் இந்த துவாவினுடைய மகிமையை கொண்டு இந்த துவாவை ஒரு அடியான் கேட்பதன் மூலமாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்திலே நுழைய வைப்பதற்கும் இந்த துவா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ். இந்த உலகத்துல எத்தனையோ இடங்கள் இருக்குது, ஆனா அந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடங்களாக அது கிடையாது. அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம் என்று சொன்னால் இந்த உலகத்துல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது மஸ்ஜித், பள்ளிவாசல். எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்குதோ அங்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய அருளை அல்லாஹ் வழங்குகின்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான இடமும் மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள். அதனால அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டு தங்களுடைய தொழுகையை நிலைநாட்டி கொண்டும் ஜக்காத்தை கொடுத்து கொண்டும் வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அஞ்சாமல் வேறு யாருக்கும் பயப்படாமல் அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதுகளை யார் நிர்வாகம் செய்கின்றார்களோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான். இந்த இடத்துல மஸ்ஜிதினுடைய சிறப்புகளை பத்தி நாம ஹதீஸ்கள்ல எடுத்து பார்த்தோம்னா, ஒரு பள்ளிவாசலுடைய சிறப்பை பற்றி நாம ஹதீஸ்கள்ல பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மிகவும் ஒரு அடியானை விரும்புறான் அப்படின்னு சொன்னா அவர் பள்ளியோடு அதிகமாக தொடர்பு உடையவராக இருந்தால் அல்லாஹ் அவரை விரும்புகின்றான். அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அடியானினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் காலையிலும் மாலையிலும் பள்ளியை நோக்கி வருகை தரக்கூடியவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று எவர் ஒருவர் தன்னுடைய தொடர்பை பள்ளிவாசலோடு ஆக்கி கொள்கின்றார், தன்னுடைய தொடர்பை பள்ளிவாசலோடு ஆக்கி கொள்கின்றாரோ அரிசியினுடைய நிழலில் அல்லாஹ் அவருக்கு இடம் அளிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப பள்ளிவாசலை கொண்டு எந்த இடத்தில் பள்ளிவாசல் இருக்குதோ அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம் மட்டுமல்ல, அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த பள்ளியினுடைய பரக்கத்தை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளை வழங்குகிறான். எனவே பள்ளிகள் இல்லாத ஊர்களில் நீங்கள் குடியிருக்க வேண்டாம் என்பதாக நாம் அதை சொல்றோம். எங்க பள்ளிவாசல் இல்லையோ அந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, நீங்க வசிப்பிடமாக ஆக்கி கொள்ளாதீங்க. எனவே பள்ளிவாசலை தேடி அதன் அருகில் நாம் இருப்பதும் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருப்பதும் பள்ளிவாசலுக்கு அதிகமாக வருகை தருவதும் பெரும் கொண்ட ஒரு நன்மையை, ஒரு பரக்கத்தை அது பெற்று தருகின்றது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், யார் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக கேட்கும் பொழுது தொழுகையை சொல்லக்கூடிய அல்லாஹ், தொழுகக்கூடியவர் நேர்வழி பெற்றாரு, ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர் நேர்வழி பெற்றாரு, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் என்ன செய்யல, அவர் பயப்படல.
அல்லாஹ்விற்கு தவிர வேற யாரையும் அவர் பயம் இல்லாமல் அல்லாஹ்விற்கு மட்டுமே பயந்து வாழ்றார். இந்த மூணையும் சொல்லிட்டு இந்த மூணுக்கு முன்னாடி அல்லாஹ் எதை சொல்றான் அப்படின்னு சொன்னா, இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், யார் பள்ளி வாசலை நிர்வாகம் செய்கின்றார்கள், தொழுகை, ஜகாத்து, ஈமான், ஈமான்ல உறுதியா இருக்கிறது, இந்த மூணுக்கு முன்னாடி இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், யார் பள்ளி வாசலை அல்லாஹ்விற்கு பயந்து நிர்வாகம் செய்கின்றார்களோ இவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த திருமறையிலே பதிவு செய்கின்றார். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பள்ளிவாசலுக்கு வருவது, பள்ளிவாசலில் இருப்பது, பள்ளிவாசலுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது, பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒருவர் தன்னுடைய அந்த பள்ளியினுடைய வேலையை செய்கிறது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு பெண்மணி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பள்ளியினுடைய வாசலை தினமும் கூட்டி கொண்டே இருப்பார்கள். கூட்டி கூட்டி அந்த அம்மா சுத்தம் செஞ்சு வச்சிருவாங்க. இது நபி அவர்கள் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீரென்று அந்த அம்மா ஒரு 2-3 நாள் காணோம். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இங்க ஒரு பெண்மணி வந்து இந்த பள்ளிவாசலை கூட்டி சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே, ஒரு 2-3 நாளா நான் பாக்குறேன், ஆளை காண, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், எனக்கு என்கிட்ட ஏன் நீங்க சொல்லல, எங்க அடக்கமானாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த அம்மாவை எங்க அடக்கம் பண்ணி இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல போய் அமர்ந்து அந்த அம்மாவிற்காக வேண்டி அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எவர் ஒரு பள்ளியை சுத்தம் செய்கிறாரோ, பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அகற்றி வைக்கிறார், தூசி கிடக்குது, அதை என்ன செய்யறாரு, சுத்தம் பண்ணி வைக்கிறாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா அளவில்லாத கருணையை வழங்குவான். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாசலை கூட்டக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துவாவை, அவங்களே போய் அந்த இடத்துல இருந்து துவா செய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, அவர்கள் துவா செய்தார்கள் என்பதாகவும் மற்றொரு ஹதீஸ்ல அவங்க தொழுதாங்க என்பதாகவும் வருது. இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ, ஒரு ஊருக்கு நாம போறோம், போய் இறங்கின உடனேயே நம்ம கண்ணுல ஒரு பள்ளிவாசல் படுது, உடனே என்ன செய்யலாம், நமக்கு ஏதாவது சுய தேவைகள் இருக்குன்னு சொன்னா முடிந்த வரையிலும் வெளியூர்களில் கூட பள்ளிவாசலை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு. அங்க போய் சுய தேவையை முடிச்சுட்டு உடனே வெளியில வந்துடக்கூடாது. ஒரு பள்ளிவாசல் என்பதற்கு ஒரு காணிக்கை இருக்கு. எங்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு நம்ம போறோமோ அந்த பள்ளியினுடைய காணிக்கை என்பதாக 2 ரக்காத் இருக்கு. அது ஆக சிறந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொழுகை. எனவே எந்த பள்ளிவாசலுக்கு நாம போனாலும் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்வது ஆக சிறந்த ஒரு செயல். அதே போன்று எந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் சென்றாலும் அந்த பள்ளிவாசலை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளியில உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, அந்த பள்ளியை அசுத்தப்படுத்துறார், அந்த பள்ளியை அசுத்தப்படுத்துறார், தன்னுடைய அங்கங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது அழுக்குகளை எடுத்து பள்ளியில தடவி விடுறார், இல்லைன்னா அந்த பள்ளியில் அமர்ந்து கொண்டு அசுத்தமான வேலைகள்ல ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரை கடுமையாக எச்சரிச்சாங்க. அல்லாஹ் அதிகமாக கோபப்படுவான், அவரின் மீது கோபப்படுவான் என்பதாக சொன்னார். அது மட்டும் அல்லாமல் ஒருத்தர் பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டாரு, பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது, யா அல்லாஹ், ஒரு மணி நேரம் இந்த பள்ளிவாசல்ல நான் இருக்கிறேன் என்பதாக நியத் வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் ஏத்திகாஃப் இருந்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குறான். ஒருத்தர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வர்றார், பாங்க சொல்லிட்டாங்க, பாங்க சொன்ன உடனே பள்ளிக்கு வந்துடுறார், பரலான தொழுகை வரையிலும் பள்ளியில அவர் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் அவருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று ஒரு பள்ளிவாசல்ல வந்து ஃபர்லு தொழுகிறார், ஃபர்லு தொழுந்துட்டு சுன்னத் தொழுந்துட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து பள்ளியினுடைய அவர் ஓதல, அவர் குர்ஆன் ஓதல, திக்ரு செய்யல, எதுவுமே செய்யல, பள்ளியில் மௌனமாக அமைதியாக இருக்கிறார். அப்படி அவர் அமர்ந்திருக்கின்ற வரையிலும் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவருக்கு அல்லாஹு தஆலா நன்மையை வழங்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தான் நீங்கள் கடை வீதிகளில் ஒரு தேவைக்கு போறோமே, கடை வீதிகளில் இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள்.
பள்ளிவாசலில் இருப்பதை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளியோடு நீங்கள் தொடர்பில் இருந்தால் நாளை மறுமை நாளையில அரிசினுடைய நிழலில் அல்லாஹ் 7 நபருக்கு இடம் கொடுப்பான். அதுல 3வது நபர் யார் அப்படின்னு சொன்னா, எவர் பள்ளியோடு தன்னை தொடர்பு வைத்துக் கொண்டாரோ, எவர் பள்ளியில் அதிகமாக தன்னுடைய நேரத்தை கழித்தாரோ, எவர் பள்ளிவாசலை அதிகமாக விரும்பி வந்தாரோ, இவருக்கு அல்லாஹு தஆலா அரிசினுடைய நிழலில் இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய அரிசினுடைய நிழலில் இடம்பெறக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி